நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லாரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். வாங்க நம்ம ப்ரேயர் பண்ணி இன்னைக்குள்ள செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேளையிலையும் உண்மை நோக்கி பார்க்க நீ செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனை பேருக்கு கிடைக்காத இந்த மேலான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, நாங்கள் ஆண்டவரே கனி கொடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் படிச்சுட்டு வர்றது எல்லா ஆண்டவரும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கவும், அது எல்லா ஆண்டவரும் 1 30 1 60 1 100 எங்களுடைய வாழ்க்கையில் பலன் தரவும் கிருபை செய்யுங்க. எல்லாத்தையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த எளிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமென். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் இதுக்கு முன்னாடி படிச்ச சாங்ஸ் எல்லாமே ஜாலியா பாடி டான்ஸ் ஆடிட்டு வந்துடலாமா? வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். Let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. யோனத்தான் என்றொரு ராஜகுமாரன் அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தன. அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தன. அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவை தீடுமே. அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவை தீடுமே. பணம் பொருள் பாராமல் வரும் அன்பு என்றும் வாழ்வில் நிலைத்திடுமே. பணம் பொருள் பாராமல் வரும் அன்பு என்றும் வாழ்வில் நிலைத்திடுமே. நான 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 ராஜகுமாரன்
பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஆக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பாட்டி கதை கேளு, தொண்டு செய்து வாழப்பாரு. நீ தொற்கால் பாட்டி கதை கேளு, தொண்டு செய்து வாழப்பாரு. ட்ரெஸ் தச்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, மரித்த பின்னும் உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. அன்பு தம்பியே, அருமை தங்கையே, உதவி செய்து கனி கொடுப்போமே. தன நான் 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 நன நான் 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 தன நான் 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 நன நான் 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 தன நான் 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 நன நான் 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 தன நான் 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 நன நான் நான் நான். கண்ணே 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 அவர் கண்ணை வச்சு என்ன 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 அவர் என்ன பார்க்கிறார். சுத்த 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 பரிசுத்தமாக நான் வாழ 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 அவர் ஆசைப்படுகிறார். கண்ணே கண்ணே கண்ணே
சரி ஓகே, இன்னைக்கு வந்து விபிஎஸோட எத்தனாவது நாள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? முதல் நாள் நம்ம விபிஎஸோட நோக்கம் என்னது? கனி கொடுங்கள். முதல் நாள் நோக்கம் என்னது? அன்பில் கனி கொடுங்கள். இரண்டாவது நாள் நோக்கம் விசுவாசத்தில் கனி கொடுங்கள். மூணாவது நாள் கேட்கல, ஜெபத்தில் கனி கொடுங்கள். ஓகே, நாலாவது நாள் பொறுமையில் கனி கொடுங்கள். அஞ்சாவது நாள் என்னது? உதவி செய்வதில் கனி கொடுங்கள். இவ்வளவு நம்ம படிச்சிட்டோம்ல. இன்னைக்கு வந்து விபிஎஸோட 6வது நாள். இன்னைக்கு எதுல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பரிசுத்தத்தில் கனி கொடுங்கள். இன்னையோட தலைப்பு என்னது? விபிஎஸோட நோக்கம் என்னது? பரிசுத்தத்தில் கனி கொடுங்கள். ஓகே, பரிசுத்தத்துல நம்ம எப்படி கனி கொடுக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம வந்து எல்லாமே சாங்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். வாங்க இப்ப போய் நம்ம இந்த நாளுக்கான நோக்க வசனத்தை வந்து படிச்சுட்டு வந்துடலாம். இன்னைக்கு வசனம் கத்துக்கலாமா? அக்கா கண்டிப்பா கத்துக்கலாம்க்கா. இன்னைக்கான வசனம் என்ன தம்பி ரொம்ப ஆர்வமா இருக்க போல? ஆமாக்கா, ஒவ்வொரு நாளும் இந்த விபிஎஸ் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஓ இருக்கு. அப்படியா? உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆமா. சரி, இன்னைக்கு வசனம் கத்துக்கலாமா? சொல்லுங்க. ஓகே, நம்ம எல்லாரும் கத்துக்கலாமா? ஓகே, என் கூட சேர்ந்து சொல்லலாமா? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதம் 51:10. எல்லாருமே ரொம்ப அழகா நோக்க வசனம் படிச்சிட்டீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க படிச்ச வசனங்களை வந்து கீழே வாட்ஸ்அப்ல தெரியுற நம்பருக்கு உங்களோட நேம் பிளேஸை மட்டும் மறக்காம சென்ட் பண்ணிடுங்க. சரியா? மறக்காம அந்த வசனங்கள் எல்லாத்தையுமே நீங்க சொல்லி சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த நாளுக்கான ஆக்சுவல் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? கண்ணே 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 அவர் கண்ணை வச்சு என்ன 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 அவர் என்ன பார்க்கிறார். சுத்த 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 பரிசுத்தமாக நான் வாழ 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 அவர் ஆசைப்படுகிறார். கண்ணே 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 அவர் கண்ணை வச்சு என்ன 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 அவர் என்ன பார்க்கிறார். சுத்த 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 பரிசுத்தமாக நான் வாழ 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 அவர் ஆசைப்படுகிறார். இயேசுவே சுத்த இருதயத்தை எனக்குமே நீங்க தாருமே. இயேசுவே சுத்த இருதயத்தை
டான்ஸ் ஆடுனீங்க தெரியுமா? எனக்கே நீங்க எல்லாம் டான்ஸ் ஆடும்போது டான்ஸ் ஆடணும் போலயே இருக்கு. அவ்வளவு அழகா நீங்க எல்லாமே டான்ஸ் பண்ணீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு போயிட்டு எப்படி பரிசுத்தத்துல கனி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி உங்க எல்லாரையும் நான் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என் கூட வந்து ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. யார் இவரு? இவர் பேர் என்னன்னு கேட்டலாமா? நான் தான் நாகமான். நான் வந்து 100க்கு அதிபதி. இது 100க்கு அதிபதியா? ஓ, அப்ப நீங்க ஒரு பெரிய வாரியர் அப்படிதானே? ஆமா, அதேதான். எனக்கு கீழே ஒரு பெரிய படையே இருக்கு. ஆமாண்ணே, பெரிய படையே இருக்கு. உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க வேற ஹாஸ்டல் விட்டு பார்க்க பயங்கரமா இருக்கீங்களா? தம்பி, பயப்படாத. நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்ன எதுவும் செய்யக்கூடாது, சரியா? நான் உங்க ஃப்ரெண்டு தானே? நீ என் ஃப்ரெண்டு தான். அண்ணே, எப்படின்னா உங்களால வந்து ஒரு 100க்கு அதிபதியா இருக்க முடிஞ்சது? அதுவா, நானு நல்லா பயிற்சி எடுப்பேன், நல்லா சண்டை போடுவேன், நல்லா ட்ரெயின் ஆயிருக்கேன். அதனாலதான் நான் 100க்கு அதிபதி. அப்படியா? அண்ணே, அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைன்னா, உங்களை யாரும் கீழே தள்ளுனதே இல்லைன்னா, நீங்க ரொம்ப ஃபிட் இல்லைன்னா, அதே மாதிரி உங்களுக்கு எந்த நோய் வந்ததே தானே? தம்பி, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தப்பு. ஒரு விஷயம் தப்பா? என்னது? அதாவது என்ன நீங்க சொல்றது எனக்கு புரியல. அதாவது என்னன்னா, எனக்கு நோய் வந்துச்சு. நோய் வந்துச்சா? அது எல்லாருக்கும் வரதால டக்குனு சரியாயிடுச்சு தானே உங்களுக்கு? இல்ல, எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, டாக்டர் பார்க்க வேண்டியதானே? தம்பி, நீ சொல்ற மாதிரி இந்த காலத்துல கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி, ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி, இன்னும் நிறைய என்னென்ன டிசீஸ்க்குலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா நான் இருந்த காலத்துல இருந்த டெக்னாலஜி ரொம்ப வேறு. அப்படியா? அப்ப அந்த காலத்துல டெக்னாலஜில ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த நோய் போச்சு? சரி, அந்த நோய் தான் என்ன நோய்? அதுவா, தொழுநோய். தொழுநோய் வந்துச்சா? அண்ணா, நீங்க தள்ளி போயிருங்க. எனக்கு ஒட்டிக்க போச்சு தொழுநோய். அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு ஒட்டிடுச்சுன்னா நானும் பார்க்க அசிங்கமாயிருவேன். கவலைப்படாத, இப்ப அது என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட இல்லையா? அப்ப யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? என்ன அடிக்கிறீங்க அண்ணா? இப்பெல்லாம் நீங்க அடிக்கிறீங்க? காமெடி பண்ண நேரம் கிடையாது, சொல்றத சொல்லிடு. சரி, சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். எப்படி அது போச்சு? அதைத்தான் சொல்றேன், கேளு. நானு என்னோட வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அப்படியா? உங்க பொண்ணா அது? இல்ல, எங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு நாங்க வேலைக்கு வச்சிருந்தோம். ஓ, அப்படியா? அந்த காலத்துல வந்து வேலைக்கெல்லாம் வச்சிருந்தாங்களா சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம்? ஆமா. ஆனா அந்த பொண்ணு ஒரு விஷயம் சொன்னா. என்ன சொன்னா? நீங்க எலிசா கிட்ட போங்க, எலிசா கிட்ட போனீங்கன்னா உங்க நோய் சரியாயிடும் அப்படின்னு சொன்னா. அப்படியா? ஏய், நீங்க தான் 100க்கு அதிபதியாச்சு. நீங்க எதுக்கு அவங்க சொல்ற அந்த குட்டி பொண்ணுக்கு சொல்றதை கேட்கணும்? நீங்க இல்ல, நான் அப்படி நினைச்சிருந்தேன்னா எனக்கு இந்த நோய் சரியாயிருக்காது. என்ன குழப்பமா இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல, முழுசா சொல்லுங்க. அந்த பொண்ணு எலிசா கிட்ட போய் பேசுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு நோய் போயிடும் சொன்னா. அப்படியா? சரி, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் உடனே எங்க ராஜா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒரு லெட்டரை வாங்கிட்டு நானு என்னோட கொடையோட எலிசா முன்னாடி நின்ட்டேன். அப்படியா? சரி, அங்க போயிட்டதுக்கு அப்புறம் எலிசாட்ட அந்த லெட்டர் கொடுத்துருப்பீங்க, அவருக்கும் கதை தெரிஞ்சிருக்கும். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நானு அவர்கிட்ட கேக்குறப்போ, நீ போயிட்டு யோர்தான்ல இருக்கிற ரிவர்ல யோர்தானோட நதிய 7 தடவை முங்கி எந்திரினாரு. 7 தடவை முங்கி எந்திரிக்கிறதா? எதுக்கு? நீங்க தான் டெய்லி குளிப்பீங்களாச்சு, அப்புறம் நீங்க போய் ஒரு நாளைக்கு 7 தடவை குளிக்கணும்? தம்பி, அப்படி கிடையாது. 7 தடவை முங்கி எந்திரிச்சா நோய் போயிடும் சொன்னாங்க.
சொன்னாங்க 7 தடவை முங்கி எந்திரிச்சா நோய் போயிருமா. அண்ணே நான் நிறைய வாட்டி ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிருக்கேன், ஆனா எனக்கு எந்த நோய் இல்லையே. அப்புறம் இப்ப அப்பெல்லாம் ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா நான் ஸ்விம்மிங் பூல்ல போய் 7 வாட்டி குளிச்சு எந்திரிச்சு எல்லாம் சரியாயிருமா? இல்லடா தம்பி, அது அப்படி கிடையாது. அப்ப சரி, அப்புறம் என்னதான் கதை? அந்த எலிசா சொன்ன மாதிரி 7 தடவை முங்கி எந்திரிச்சா நோய் எனக்கு போயிடும் சொல்றது என்னோட விசுவாசம். அப்படியா? அப்ப நீங்க அதை நம்பினனாலதான் உங்களுக்கு அந்த நோய் போச்சா? ஆமா, இயேசுவின் பேரால, கடவுளின் பேரால நானு அந்த இடத்துல 7 தடவை முங்கி எந்திரிச்சேன். அப்படியா? அப்ப முதல் தடவை சரியா இருக்கும்ல? இல்ல. அப்ப 2வது தடவை சரியா இருக்கும்ல? இல்ல. 3வது தடவை சரியா இருக்கும்ல? இல்ல. என்னடா போங்க 7 வாட்டி முங்கி எந்திரிச்சீங்க, நீங்க விசுவாசத்துக்கு 3வது வாட்டி உங்களுக்கு கண்டிப்பா சரியா இருக்கணும்ல? அப்ப நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? என்னால அது பொறுக்கவே முடியல. கடைசி ஸ்டோரி என்னதான் ஆச்சு? நானு 4வது வாட்டி முங்கி எந்திரிச்சேன். அந்த டைம் கொஞ்சம் குறைஞ்சது. 5வது வாட்டி முங்கி எந்திரிச்சீங்க தானே? ஆமா, நீ கண்டிப்பா 5வது வாட்டி முங்கி எந்திரிச்சிட்டீங்க. இடம் மொத்தம் 7 வாட்டில. தம்பி நீ ரொம்ப பேசுற. சரி நான் ரொம்ப பேசல. சரி, அப்ப நீங்க 5வது வாட்டி முங்கி எந்திரிக்கிறப்போ ஆமா முக்காவாசி போயிருச்சு. அப்ப 6வது வாட்டி இன்னும் குறைஞ்சிருச்சு. அப்ப 7வது வாட்டி 7வது தாட்டி தான் முழுசா சரியாயிருச்சு. அப்படியா? ஆனா அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும்ல? ஆமா, நானு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நான் 100க்கு அதிபதியா இருந்ததோட காட்டிலும் நானு ரொம்ப விசுவாசமா என்னோட நோய் சரியாயிரும் சொல்லிட்டு நான் முங்கி எந்திரிச்சேன்ல, அப்ப இருந்த சந்தோஷம் ரொம்ப பெருசு. தம்பி தங்கச்சி நல்லா கவனி, நடக்கவே நடக்காது, இந்த விஷயம் முடியவே முடியாது, என் நோய் சரியாகாது அப்படின்னு சொன்ன இடத்துல கடவுள் எலிசா மூலியமா, அந்த சின்ன பொண்ணு மூலியமா எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஆமால, இப்படி தெரியப்படுத்தினாலதான் இந்த நாகமான் அண்ணனுக்கு உடம்பு சரியாச்சு, அவங்களுக்கு இருக்க எல்லா நோயும் போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கடவுளை முழுசா நம்புங்க, முழுசா நம்பிருங்க, இயேசுவை முழுசா நம்பிருங்க. நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலாம், ஆனா இயேசுக்கு சித்தமான காரியத்தை நீங்க கண்டிப்பா கேட்கிறப்போ அவர் உங்களுக்கு செய்வார். ஒருவேளை உனக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு 1 கிலோ ஆப்பிள் வேணும், நான் ஜூஸ் போட்டு குடிக்க போறேன், எனக்கு யாராவது வாங்கி தருவாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறத விட்டுட்டு விசுவாசமா நீ கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணு, அது கண்டிப்பா நடக்கும். அதனால ஆப்பிள்ன்ட்டு இல்ல, உனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆனா அது நற்கிரியை உள்ளதா இருக்கணும். சரியா? நீ அதை செய்வியா? கண்டிப்பா அதை நீ செஞ்சு பாரு. நம்ம நாகமான அண்ணன் மாதிரியே நீயும் ரொம்ப விசுவாசத்துக்குள்ள வருவ, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு. சரியா அண்ணன்? தேங்க்யூ அண்ணன். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தை குறிச்சு எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. நாங்களும் உங்களை மாதிரியே ரொம்ப விசுவாசமா இருப்போம். தேங்க்யூ சோ மச் அண்ணன். தேங்க்யூ. நானும் இந்த விவிஎஸ்ல ஒரு குட்டி பாட்டா உங்க முன்னாடி விசுவாசத்தை குறிச்சு பேசுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். பை பை. ஓகே, எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். சரியா? இப்போ நம்ம எப்படி பரிசுத்தத்துல கனி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி நம்ம கதை கேட்டோம்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி ஒவ்வொரு காரியங்கள், அன்புல எப்படி கனி கொடுக்கலாம், பொறுமையா எப்படி கனி கொடுக்கறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்துல எப்படி கனி கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு கதையா கேட்டுட்டோம். இப்போ வாங்க வாழ்க்கையில பரிசுத்தத்துல எப்படி கனி கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு மிஷனரி ஸ்டோரி கேட்டுட்டு வந்தலாம். ஆண்டு ஜனவரி 17 நம்முடைய குளச்சல் கடற்கரையிலே எல்லாரும் திரண்டு நிற்கிறார்கள். ஒரு மிஷனரியும் அவருடைய மனைவியும் வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு கப்பல் வந்தது. அதிலே மிஷனரி தன்னுடைய கை குழந்தையோடு இறங்கினார். அவரிடத்திலே எல்லாரும் சென்று கேட்டார்கள், ஐயா உங்களுடைய மனைவி எங்கே என்று சொல்லி. அவர் சொன்னார், சென்னையிலிருந்து நான் இங்கே குளச்சலுக்கு வரக்கூடிய வழியிலே அவள் சுகவீனப்பட்டதினாலே ஒரு தீவிலே அவளை
மரித்தவளாக அடக்கம் பண்ணிவிட்டு தான் நான் வருகிறேன் என்று சொல்லி உடனே எல்லா மக்களும் சொன்னார்கள், ஐயா நீங்கள் உங்களுடைய இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்பி சென்று விடுங்கள், நீங்கள் இங்கே இந்த கைக்குழந்தையோடு ஊழியம் செய்வது மிகவும் கடினம் என்று சொல்லி எல்லாரும் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அந்த மிஷனரி தான் முன்வைத்த காலை பின் வைக்கவே இல்லை. இல்லை, நான் இந்த இந்திய மண்ணிலே உங்களுக்காக நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி நம்முடைய இந்திய மண்ணிலே இருந்து நம்முடைய திருவிதாங்கூர் பகுதிகளிலும் நாகர்கோயில் போன்ற பகுதிகளிலும் ஊழியம் செய்தார். அந்த மிஷனரி தான் சார்ல்ஸ் மீட் ஐயர் என்று சொல்லி அன்போடு அழைக்கப்படக்கூடிய அவர் நம்முடைய பகுதிக்கு வந்து ஊழியம் செய்தவர். அவர் இந்த பகுதிகளிலே அநேக பள்ளிகளை தொடங்கினார், அநேக தேவாலயங்களை கட்டி. ஒரு நாள் கூட அவர் தன்னுடைய இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்பி செல்லவே இல்லை. நம்முடைய மண்ணிலே இருந்து அவர் அநேக பள்ளிகளையும் ஆலயங்களையும் கட்டினார். குறிப்பாக நாகர்கோவிலிலே ஹோம் சர்ச்சை அவர் நிறுவுவதற்கு முன்பதாக அந்த இடத்திலே இருந்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 12 குடும்பங்கள் தான். 12 குடும்பங்கள் இருந்த போதும் அவர் 3000 பேர் இருக்கைகள் கொண்ட ஒரு பெரிய தேவாலயத்தை அவர் திட்டம் தீட்டினார். அதன்படி ஹோம் சர்ச் என்று அழைக்கப்படுகிற அந்த தேவாலயத்தை மிக சிறப்பாக அவர் கட்டி முடித்தார். அதே போல மயிலாடியில் இருந்த அந்த மிஷனரி மையத்தை அவர் நாகர்கோவிலுக்கு மாற்றினார். மற்றும் பல பள்ளிகளை அவர் நிறுவினார். அநேகம் பேருக்கு கல்வியை அவர் கற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மிஷனரியாக வாழ்ந்த அவர் 1873ஆம் ஆண்டு 56 ஆண்டுகள் இந்த இந்திய மண்ணிலே ஊழியம் செய்தவராக 1873ஆம் ஆண்டு அவர் இறை அழைப்பை பெற்றார். இன்றைக்கும் நாம் அவருடைய பெயரிலே அநேக தேவாலயங்கள், அநேக பள்ளிக்கூடங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு நல்ல ஊழியத்தை செய்த தேவ மனிதர் இந்த மீட் ஐயர். அவரை போல நாமும் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை குறித்தும் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்படி நம்மை ஒரு கனிவுள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளாக அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம், இந்த மீட் மிஷனரியை போல நாமும் ஒரு சிறந்த மிஷனரிகளாக ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாங்க நம்ம ஆண்டவருடைய வசனங்களை எப்படி நம்ம பரிசுத்தத்துல நம்மள கனி கொடுக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி பரிசுத்தத்துல கனி கொடுக்கிறது அப்படிங்கறத பத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு வந்தோம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இதே போலதான் ஒரு தம்பி ஒருத்தன் ஒரு நாய்க்குட்டி வாங்குறதுக்காக கடைக்கு போனான். நாய்க்குட்டி வாங்கிட்டு அப்படியே திரும்ப வர வழியில ஒரு கிரவுண்ட்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கிரவுண்ட்ல கொஞ்ச நேரம் நம்மளும் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நாய்க்குட்டி இருந்த பைய ஒரு மரத்தடியில வச்சுட்டு இவன் விளையாட போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பைய அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு திறந்து பார்த்தா அந்த நாய்க்குட்டி இருந்த இடத்துல ஒரு பன்றிக்குட்டி இருந்துச்சு. என்னடா இது, நம்ம நாய்க்குட்டிலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல திரும்ப அந்த பையில அந்த பன்றிக்குட்டியை போட்டுட்டு நேரா போனான். அப்போ திரும்ப அதே கிரவுண்ட் அவன் கிராஸ் பண்ணி போக வேண்டி இருந்துச்சு. அதனால அதே இடத்துல அந்த பையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திரும்ப பையை எடுத்துட்டு நேரா கடைக்கு போனான். கடையில போய் அந்த பைக்குள்ள இருந்து எடுத்து காட்டினா, நான் பாருங்க, நான் நாய்க்குட்டியை வாங்கிட்டு போனேன், ஆனா பன்றிக்குட்டி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ பாக்குறான் அந்த இடத்துல திரும்பவும் நாய்க்குட்டி இருந்துச்சு. உடனே இவனுக்கு ஒரே சந்தேகம், என்னடா இது, நம்ம வாங்கிட்டு போறோம், நாய்க்குட்டியை தான் வாங்கிட்டு போறோம், வீட்டுக்கு போனா பன்றிக்குட்டியா இருக்குது, இங்க வந்தா நாய்க்குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் அந்த கிரவுண்டை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இடத்துல விளையாடிட்டு திரும்ப வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா மறுபடியும் அது பன்றிக்குட்டியாவே இருந்துச்சு. உடனே இவன் அந்த பன்றிக்குட்டியை எடுத்துட்டு அந்த பன்றிக்குட்டிகிட்ட சொன்னா, ஒன்னில் நீ பன்றிக்குட்டியாயிரு, இல்லைன்னா நாய்க்குட்டியாயிரு அப்படின்னு. அதே போலதான் நம்மளும் நிறைய நேரங்கள்ல பரிசுத்தம் இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறோம். அதே நேரத்துல நம்ம சர்ச்சுக்கு போகும்போது நல்ல பரிசுத்தமா இருக்கிறோம். ஆனா வீட்டுல இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், அசுத்தமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்பதற்காக இந்த இடத்துல நம்ம அழைக்கப்படுகிறோம். அதாவது ஆண்டவர் நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அவர் தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லி நாம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல
பரிசுத்தத்திற்கென்றே தெரிந்தெடுத்திருக்கின்றார், அதற்கென்றே அவர் அழைத்திருக்கிறார். எனவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக எல்லா நேரத்திலும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதே போல ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆம், அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஜீவனுள்ள தேவனாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அவரை போல நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் பரிசுத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நாம் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் மற்றவர்களைப் போல, உலக மக்களைப் போல நாம் இல்லாமல் நாம் ஆண்டவரை போல பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை வேறு பிரித்து ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவர்களாக, ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்படுகிறோம். நீங்களும் அப்படியே பரிசுத்தமா வாழுவீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. எல்லாருமே ரொம்ப அழகா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்ல, கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். எப்படி பண்ணலாம், பரிசுத்தம்னா என்ன, அதை வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து அதை வச்சு கனி கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து வசனத்துல வந்து கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். வாங்க இப்போ வந்து இதே உற்சாகத்தோட நம்ம இத்தனை நாள் படிச்ச பாட்டுக்கு எல்லாமே திரும்பவும் போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துடலாமா? வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம், உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம். Let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. தாவீதென்றொரு ஆடுமைப்பன் யோனத்தான்
விசுவாசம் மலையை பெயர்த்து போடும். ஓ கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்த்து போடும். கடுகளவு வைத்து கடலில் நடக்க செய்யும். கடுகளவு வைத்து கடலில் நடக்க செய்யும். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே. காலை மாலையும் கடவுளை தேடு, இயேசுவை தேடு. காலை மாலையும் கடவுளை தேடு, இயேசுவை தேடு. காக்கா கீழே பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஜெபி நீ ஜெபி, தினமும் நீ ஜெபி. துதி நீ துதி, துயாதி துயவர் துதி. ஜெபி நீ ஜெபி, தினமும் நீ ஜெபி. துதி நீ துதி, துயாதி துயவர் துதி. காலை மாலையும் கடவுளை தேடு, இயேசுவை தேடு. காலை மாலையும் கடவுளை தேடு, இயேசுவை தேடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதை போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ.
பாட்டி கதை கேளு, தொண்டு செய்து வாழப்பாரு. நீ தொற்கால் பாட்டி கதை கேளு, தொண்டு செய்து வாழப்பாரு. ட்ரெஸ் தச்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, மரித்த பின்னும் உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. அன்பு தம்பியே, அருமை தங்கையே, உதவி செய்து கனி கொடுப்போமே. தன நான் 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 நன நான் 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 தன நான் 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 நன நான் 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 தன நான் 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 நன நான் 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 தன நான் 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 நன நான் நான் நான். கண்ணே 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 அவர் கண்ணை வச்சு என்ன 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 அவர் என்ன பார்க்கிறார். சுத்த 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 பரிசுத்தமாக நான் வாழ 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 அவர் ஆசைப்படுகிறார். கண்ணே 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 அவர் கண்ணை வச்சு என்ன 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 அவர் என்ன பார்க்கிறார். சுத்த 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 பரிசுத்தமாக நான் வாழ 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 அவர் ஆசைப்படுகிறார். இயேசுவே சுத்த இருதயத்தை எனக்குமே நீங்க தாருமே. இயேசுவே சுத்த இருதயத்தை எனக்குமே நீங்க தாருமே. லா 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 It's a great day to praise the Lord. It's a great day to praise the Lord. It's a great day to praise the Lord. Walking in the light of God. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walk, walk, walk in the light. Walking in the light of God. It's a great day to serve the Lord. It's a great day to serve the Lord. It's a great day to serve the Lord. Walking in the light of God. Walk, walk,
feet apart, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bent, feet apart, head bent, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bent, feet apart, head bent, turn around, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bent, feet apart, head bent, turn around, sit down, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bent, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bent, feet apart, making melodies in my heart, making melodies in my heart, making melodies in my heart for the King of Kings. Thumbs in, elbows up, knees bent, feet apart, head bent, making melodies in
கால் இடது கால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளுண்டு பிள்ளைகளுண்டு ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான் நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை ஆபிரகாமுக்கு பிள்ளைகளுண்டு பிள்ளைகளுண்டு ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான் நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை சுற்றி வா ஆபிரகாமுக்கு பிள்ளைகளுண்டு பிள்ளைகளுண்டு ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான் நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை ஆபிரகாமுக்கு பிள்ளைகளுண்டு பிள்ளைகளுண்டு ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான் நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை ஆபிரகாமுக்கு பிள்ளைகளுண்டு பிள்ளைகளுண்டு ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான் நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளுண்டு பிள்ளைகளுண்டு ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான் நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளுண்டு பிள்ளைகளுண்டு ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான் நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை ஆபிரகாமுக்கு பிள்ளைகளுண்டு பிள்ளைகளுண்டு ஆபிரகாமுக்கு அவர் பிள்ளைதான் நீயும் நானும் துதிப்போம் தேவனை வலது கை இடது கை வலது கால் இடது கால் தலையசை சுற்றி வா Thank you.
வாழ்வோம் உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம் இயேசுவே உம்மோடு ஒட்டி வாழ்வோம் உலகுக்கு கனி கொடுக்கும் ஜீவனாய் வாழ்வோம் Let us live with you. Let us live as a life that gives fruit to the world. La 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 la. La 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 la. ராஜகுமாரன் அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தனர். அன்பில் கனி கொடுத்ததினால் அழகாய் சுவை தந்தனர். அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால் என்றும் வாழ்க்கை சுவைத்திடுமே. அன்பனும் நறுமணம் நம்மில் இருந்தால்
ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ வாழ்க்கை என்னும் கடலிலே கோரமாயலை வீசையிலே faith உனக்கு வேணும் விசுவாசம் வேணும் faith உனக்கு வேணும் விசுவாசம் வேணும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ கடுகடுவு விசுவாசம் மலையை பெயர்த்து போகிவிடும் கடகளவு பெய்து கடலில் நடக்க செய்யும் கடகளவு பெய்து கடலில் நடக்க செய்யும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ வாழ்க்கை என்னும் கடலிலே கோரமாயலை வீசிலே வாழ்க்கை என்னும் கடலிலே கோரமாயலை வீசிலே faith உனக்கு வேணும் விசுவாசம் வேணும் faith உனக்கு வேணும் விசுவாசம் வேணும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்த்து போடும் ஓ கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்த்து போடும் கடுகளவு பெய்து கடலில் நடக்க செய்யும் கடுகளவு பெய்து கடலில் நடக்க செய்யும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே தனே தந்தானே தனனே தந்தானே. காலை மாலையும் கடவுளை தேடு இயேசுவை தேடு காலை மாலையும் கடவுளை தேடு இயேசுவை தேடு காக்கா கீழே பாடுவதை கவனிச்சு பாரு அதை போல் நீயும் பாடு துளசி பாடு காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு அதை போல் நீயும் பாடு துளசி பாடு ஓ ஆ ஓ ஓ ஓ ஆ ஓ ஓ ஓ ஓ ஓ
கவனிச்சு பாரு, அதே போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. காக்கா குயில் பாடுவதை கவனிச்சு பாரு, அதே போல் நீயும் பாடு, துதிச்சு பாடு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பாட்டி கதை கேளு, தொண்டு செய்து வாழப்பாரு. நீ தொற்கால் பாட்டி கதை கேளு, தொண்டு செய்து வாழப்பாரு. ட்ரெஸ் தச்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, மரித்த பின்னும் உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. அன்பு தம்பியே, அருமை தங்கையே, உதவி செய்து கனி கொடுப்போமே. தன நான் 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 நன நான் 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 தன நான் 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 நன நான் 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 தன நான் 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 நன நான் 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 தன நான் 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 நன நான் நான் நான். கண்ணே 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 அவர் கண்ணை வச்சு என்ன 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 அவர் என்ன பார்க்கிறார். சுத்த 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 பரிசுத்தமாக நான் வாழ 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 அவர் ஆசைப்படுகிறார். கண்ணே 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 அவர் கண்ணை வச்சு என்ன 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 அவர் என்ன பார்க்கிறார். சுத்த 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 பரிசுத்தமாக நான் வாழ 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 அவர் ஆசைப்படுகிறார். இயேசுவே சுத்த இருதயத்தை எனக்குமே நீங்க தாருமே. இயேசுவே சுத்த இருதயத்தை எனக்குமே நீங்க தாருமே. லா 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 லா
ரொம்பவே அழகா நீங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணீங்க. உங்களோட டான்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. வாங்க நம்ம இதே சந்தோஷத்தோட நம்முடைய வாழ்க்கையில வந்து கனி கொடுக்கறத பத்தி படிச்சுட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் நம்ம கனி கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து 6 டேஸா வந்து படிச்சுட்டு இருக்கோம். இந்த 6 டேஸ்ல வந்து நம்ம படிச்சது எல்லாத்தையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு
ப்ரேயர் பண்ணி நம்ம இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்றோம். நாளைக்கும் கண்டிப்பா வந்து செக்ஷன் இருக்கு. நாளைக்கு வந்து நமக்கு ஃபைனல் டே. கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணாம கண்டிப்பா வந்துருங்க. சரியா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இயேசுப்பா, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்தத்துல எப்படி நாங்க கனி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நாங்க பாடல் வழியா, ஸ்கிட் வழியா, ஸ்டோரி வழியா எல்லாமே கேட்டோம் சுவாமி. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே நாங்க கேட்க நீங்க கிருபை செஞ்சிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் தான் அமைய கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த எளிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமென். வாங்க நம்ம இப்ப எல்லாரும் இதே சந்தோஷத்தோட போவோம். நாளைக்கும் இதே டைம் சேம் டைம்க்கு நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன்.